शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 586வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த திருநாமம் மகானந்தன் என்பது. எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எழுந்தருளிருக்கக்கூடிய அவனுடைய கருவறைக்கே ஆனந்த விமானம் என்று பெயர். அந்த பெருமாளே ஆனந்தமே வடிவெடுத்தவன். அவருடைய சிறந்த கல்யாண குணம் ஆனந்தம். அந்த பிரம்மத்துக்கு உள்ள ஆனந்தத்தை ஒருத்தன் உணர்ந்து வழிபட்டானாகில் அவனுக்கு எங்கு இருந்தாலும் பயம் கிடையாது, யாரிடமிருந்தும் பயம் கிடையாது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் ந பிபேதி குதஷனா ந பிபேதி கதாச்சனா என்று வேதம் சொல்கிறது. ஏற்கனவே ஒரு எபிசோடில் நாம் சொல்லியிருக்கோம், அந்த ஆனந்தத்தை அளக்க புகுந்த வேதம் எப்படி தடுமாறி தடுமாறி ரிப்பீட் பண்ணி திண்டாடி கொண்டிருக்கிறது என்று. அப்பேற்பட்ட பேரானந்தமுடைய பெருமான் அவன் எழுந்திருக்கக்கூடிய திருத்தலங்களிலே திருக்குடந்தைக்கு அண்மையிலே, கும்பகோணத்துக்கு அண்மையிலே உள்ள ஒப்பிலியப்பன் சன்னதியிலே உள்ள கருவறை விமானத்திற்கு சுத்தானந்த விமானம் என்று பெயர். திருமலையில் உள்ள கருவறைக்கு ஆனந்த விமானம் என்று பெயர். யதுகிரி என்று சொல்லக்கூடிய திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விமானத்திற்கும் ஆனந்த விமானம் என்று பெயர். ஆனந்த விமானத்தில் இருப்பவன் மகானந்தனா இருக்கான். பெரிய ஆனந்தம் எல்லாம் பெரிய அதிசயம் நினைக்காதீர்கள். அந்த பகவான் அங்கே இருப்பதனால தான் அந்த விமானத்துக்கு ஆனந்த விமானம்னு பேராயிடுது. ஏன்னா அவன் அப்படி ஆனந்தனாக இருக்கான், ஆனந்தமுடையவனாக இருக்கான். ஆனந்தம் அவனுக்கு என்ன உலகத்தில் யாருக்கும் இல்லாத பேரானந்தமுடையவன். அதனால மகானந்தன். அந்த பேரானந்தம் என்ன என்றால், வைகுண்டத்தில் ஆள் வரதே கிடையாது. புண்ணியம் பாபம் ரெண்டும் 0 ஆயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான், ஜீவாத்மாக்கள் தான் வைகுண்டம் போக முடியும். அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? சிருஷ்டித்த சிருஷ்டியில்
அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோன்னு வாங்க, அது மாதிரி அது சைபர் அலை இல்லைன்னே சொல்லலாம். அதில் வைகுண்டத்தில் புதிய ஆள் வந்தால் அது பெரிய கொண்டாட்டம். வைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளை கூட யாராவது புதுசாக வந்தால் சந்தோஷப்படுங்களாம். வைகுந்தம் புகுவது இவர் வைகுந்தம் வந்திருக்காளே அப்படின்னு சந்தோஷப்படுவாளாம். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, இவர்கள் வைகுந்தம் வந்திருக்கா, இது நம்ம விதி, நம்ம அதிர்ஷ்டம்னு அவர். ஏனென்று கேட்டால் மக்கள் போவதற்கு நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, பல இடங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டு வைகுந்தம் வந்துட்டாள்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. நம்ம லக்கு, விதினா அந்த இடத்துல லக்குன்னு அர்த்தம். நம்ம அதிர்ஷ்டமே நினைப்பார்கள் நித்தியசூரிகளை. அவளுக்கே போர் அடிச்சு போச்சு ஆள் வரலன்னா. நான் என் கிளாஸ்மேட் ஒருத்தர் டாக்டர் படித்தார். நான் பிஇக்கு வந்தேன், அவர் எம்பிபிஎஸ்க்கு போகிறேன், ஒரே ஆண்டு. அவர் அப்புறம் சந்திப்பதற்கு போனேன். டிஸ்பென்சரி வச்சுருந்தார். என்னப்பா எப்படி இருக்கேன்னு. ஆளே வரமாட்டேங்கிறது, டல்லாக இருக்குன்னார். உலகத்தில் அவரை தேடி ஆள் நிறைய வந்தால் பிணிகள் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிணிகள் ஜாஸ்தி இருந்தால்தான் அவர் பிஸியாக இருப்பார். பிணிகள் இல்லைன்னா அவர் டல்லாகிடுவார். இது ஒரு பெரிய மோசமான நிலைமை பார்த்திங்களா. அவரை விட்டுடுங்க. வக்கீல் ஒருத்தட்ட போனேன். மக்கள்லாம் ரொம்ப உபன்யாசம் கேட்டு போயிட்டாங்கன்னார் என்கிட்ட. நீ தான் கெடுத்துட்டேன்னார். நீ தான் சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க, அன்பாக இருங்க அப்படின்லாம் சொல்கிற. ஆமாம், சொன்னால் என்ன தப்பு? அதனால தான் எனக்கு கிளைண்ட்டே வரதில்லை. சண்டை போட தானே கிளைண்ட் வரும். நீ சண்டையே இருக்காது உபன்யாசம் பண்ணி தொலைக்கிறேன். உங்களை மாதிரி ஆள்கள் தான் எங்களுக்கு கிளைண்ட் இல்லாமல் பண்ணுறீங்கன்னு அவர் வேடிக்கையாக சொன்னார். ஆனால் திருவேங்கடமுடியானுக்கு அதே மாதிரி கிளைண்ட் வேணும். வைகுண்டத்தை விட்டான், பூலோகம் வந்தான், விரஜா தீரத்தை விட்டான், சுவாமி புஷ்கரணி கரைக்கு வந்தான், ஆனந்தமயமான மண்டபரத்னத்தை விட்டான், ஆனந்த விமானத்துக்கு வந்தான், அந்த ஆதிசேஷனை விட்டு இங்கே நிற்கிறான். இத்தனையும் எதுக்கு பண்ணுறான்? அடியவர்களுக்கு அருள் பண்ணணும்னு. அடியவரே வரலைன்னா என்ன ஆகுது? கிளைண்ட்டே இல்லாத வக்கீல் மாதிரி, பேஷண்ட்டே இல்லாத டாக்டர் மாதிரி, சேவிக்க மனுஷியாலே வரலைன்னா டல்லாகிடாது திருவேங்கடமுடி எனக்கு. எங்கள் ஊர் பெருமாள்லாம் ஒரு 2 பேர் வந்தாலும் குஷி ஆகிடுவான். என்ன பாப்போம், ஒரு நாளைக்கு ஒருத்தரை பார்த்தாலே அதிசயம். ஆனால் திருவேங்கடமுடியான பேர்பட்டவன்னா அவனுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 பேர் வரணும் ஒரு நாளைக்கு. 1,00,000 பேர் வந்துட்டா தான் அவனுக்கு ஆனந்தம். அதில் மக்களை கண்டு ஆனந்தப்படுபவன் ஆகையினால, பல மக்கள் வர்றதுனால பெரிய ஆனந்தத்தை அடைவன் ஆகையினால அவனுக்கு மகானந்தன், பேரானந்தத்தை உட என்பதாக பெயர். இது ரொம்ப அற்புதமான ஒரு திருநாமம். பகவான் நாம் வரமாட்டோமான்னு எங்கி காத்துன்னு இருக்கான். இதனுடைய சென்டென்ஸினுடைய டெப்த் உங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்கள் ரசிப்பேன். மதுராந்தக சுவாமி என்கிற மகான் இருந்தார். அவர்கிட்ட இங்கே திருப்பனார் என்னை கொண்டை விட்டு நியாய சித்தாஞ்சன் சொல்லித்தர சொன்னார். நியாய சித்தாஞ்சன் என்பது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஒரு கிரந்தம். அது சூப்பர் பாஷ்யம், பாஷ்யத்துக்கு மேற்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடிய கிரந்தம். பாஷ்யத்தை விடக்கி நமக்கு அதுக்கு மேற்பட்ட பாஷ்யத்தில் தெளிவில்லாத வழியை தெளிவுபடுத்துகிற புஸ்தகம். பாஷ்யத்தில் இவ்வளோ ஈடுபட்டிருந்து அதில் எங்கே நமக்கு குழப்பம் வரும்னு பார்த்து தெளிவுபடுத்தி அழகாக கோஜெண்டாக நம்ம சித்தாந்தத்துக்கு, ஸ்ரீ விசிஷ்டாந்த சித்தாந்தத்துக்கு ஒரு மேனுவலாக எழுதப்பட்ட புஸ்தகம் அது. அந்த புஸ்தகத்தை அவர் பாட சொல்லி தந்துருக்கார். அவர் ரொம்ப பிரியமாக சொல்லி தருவார் பாடம். அவர்கிட்ட படித்தேன். அதன் பிற்பாடு அகோவனோட சதஸ் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அதுக்கு போனேன். கார்த்தால் அவர் எக்ஸாமினர் வந்திருந்தார். நானும் சதஸுக்கு கார்த்தால செஷனில் போனேன். இன்னொருத்தர் எங்கள் சம்பந்தி அவரும் வந்திருந்தார். அவர் கார்த்தாலே அவருக்கு டைம் கிடச்சி சொல்லிட்டார். எனக்கு டைம் மத்தியானம் தரேன்னுட்டாங்க. சரி, அவரை போய் சுவாமி அவர் நிலத்தில் சேவிச்சுட்டு வருவோம்னு அவரோட போனோம். அவர் வீட்டில் போய் விழுந்து சேவிச்சார் எங்கள் சம்பந்தி. எதுக்கடா சேவிக்கிறேன்னு கேட்டார் சுவாமி. அதான் சொல்லிட்டியே, மார்க்கெல்லாம் போட்டாச்சு, சம்பாதம் வேண்டாச்சே, இன்னும் என்ன சேவிக்கிறேன்னு கேட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் ரங்கநாதனை சேவிக்க போகலான்னு இருக்கேன்.
எனக்கு நன்னா சேவை கிடைக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள். சிரிச்சார் முதலானந்த சுவாமி. அவன் வரமாட்டாயான்னு காத்துன்னு இருக்கான். உனக்கு என்னடா கவலை? ஆள் வரமாட்டான் அவன் பார்க்கன்னு காத்துன்னு இருக்கான். ஓ அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சார். நான் சிரிச்சுட்டேன். ஆள் வரமாட்டானான்னு காத்துன்னு இருக்க ரங்கநாதனுக்கு ஒருத்தர் வந்தாலே குஷியாயிடுவேன். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் கட்டுவதற்கு முன்னாடி இருந்தது. எந்த வேளையில் முக்கூர் அழகிய சிங்கர் என்கிற அவங்க 44ஆம் பட்டு ஜிஆர் திருவரங்கத்துக்கு ராஜகோபுரம் தெற்கு ராஜகோபுரம் கட்டினாரோ அதன் பிறகு அங்கேயும் ரொம்ப கூட்டம் தான். ஆனால் இத்தனை கூட்டம் வந்தால்தான் நாம் இங்கே வந்து கடப்பரப்பினதுக்கு பயனுண்டுன்னு பெருமாள் நினைக்கிறார். அதனால் திருவேங்கடமுடியாலும் லட்சத்தில் கூட்டம் வந்தாலும் சந்தோஷப்படுறவன் நல்ல. ஆனால் நமக்கு அப்படி வந்துன்னு இருக்கா. ஆகையினால மக்களை கண்டு மகானந்தம் அடைகிறான் என்ற அடிப்படையில் அவனுக்கு மகானந்தன் என்ற பெயரை சூட்டி வகிக்கிறார் கலகக்கார நாரதர். நாரதருக்கு எப்படியான கலகம் பண்ணலாம் பொழுது போகாது. மற்ற பெருமாளுக்கெல்லாம் இல்லாத ஆனந்தம் திருவேங்கடமுடியானுக்கு சொல்கிறார் வசிஷ்டர். இத்தனை கூட்டம் வருதுப்பா, அதனாலும் பேரானந்தம் பெற்று இருக்கான்னு திருவேங்கடமுடியான். அன்பர்களே, இதை விளக்கக்கூடிய பின்னணி ஸ்லோகத்தை கேளுங்கள். மகாந்தமானந்தமசௌ பிபர்த்தி விஷாத்ரிவாசி நிஜதர்சனாய லக்ஷாதிகான் பக்தஜனான் சமீக்ஷே நாம்னா மகானந்த யுகாஸ்திதேன. இப்படி தன்னுடைய தரிசனத்துக்காக வரக்கூடிய லட்சாதிகர்களான லட்சத்தை விட கூடியுள்ள மக்களை பார்த்து பெரிய ஆனந்தத்தை அடைவதனால் மகானந்தன் என்று எம்பெருமானுக்கு திருநாம். இதற்கு தமிழ் கேளுங்கள். தன்னை வருகின்ற வழியார் தம்மை கண்ட பேரானந்தம் பெறுகின்ற பெருமான் மகானந்தனாமே. அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்காக காத்திருக்கான். எங்கேயா காத்திருக்கான்? நாமன்னா போய் 3 மணி நேரம் 6 மணி நேரம் காத்துட்டு சேவிச்சுட்டு வரோம்னு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வைகுண்டத்தை விட்டு வந்து இங்கே அவன் காத்திருக்கிறதால நாம் போய் பார்க்க முடிகிறது. அதனால நாம் காத்திருந்தது வீண் போகவில்லை, கருணாகரன் நம்மை பார்க்க வந்து விட்டான் என்று பகவான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து மகானந்தப்படுகிறான். அந்த மகானந்தத்தை வைத்துதான் நாரத பகவான் அவனை மகானந்தன் என்ற பெயரை சொல்லி அனுபவிக்கிறார். எங்கே இருவன் கலந்து ஜெபியுங்கள். மகானந்தாய நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।